விஷப்பாம்ப சிவம் நம்ம ஹீரோ விக்ரமையும் இனியாவையும் ஆசீர்வாதம் பண்ணதை நினைச்சு ரொம்பவே கொதிச்சு போயிருந்தாரு. அந்த நேரம் பார்த்து கௌரி அம்மாவும் யாழினியும் அங்க வந்து சேர்ந்தாங்க. வந்தவங்க இனியாவுக்கும் விக்ரமுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க பேசும்போது எதுக்காக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, விக்ரமையும் இனியாவையும் ஆசீர்வாதம் பண்ணீங்க, இது என்ன உலகமாக தப்பா என்ன அப்படின்னு கேட்கவும், அவதான் எனக்கு ஆகாதவனு தெரியும்ல, அவளை வேணும்னு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் உன் புள்ள, நான் சொல்ல சொல்ல கேட்காம என் வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு பூஜையும் பண்ண வச்சான். அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உண்டிலன்னு பண்ணிருக்கணும், தலையெழுத்தேன்னு அமைதியா இருந்துட்டேன். அவனா என் புள்ள மாதிரியா பண்றான், கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் அவனுக்கு வேணாம், அதெல்லாம் எதுவுமே இல்லாதவன்ட்ட என்ன எப்படி பேச சொல்ற? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், விக்ரம் உங்களுக்கு ஆகாதவன் தான், இனியா உங்களுக்கு ஆகாதவன் தான், அவ வயிற்றுல உண்டா இருக்கிற அந்த குழந்தை உங்க சொந்தம் தானே, உங்க ரத்தம் தானே, உங்க வாரிசு இல்லையா அப்படின்னு கௌரி அம்மா பலபலன்னு பேச ஆரம்பிக்கவும் விஷப்பாம்பு சிவமும் சரி விஷவள்ளியும் சரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன கௌரி சொல்ற, அவ முழுகாமலா இருக்கா அப்படின்னு சந்தேகமா கேட்க ஆரம்பிச்சாரு விஷப்பாம்பு சிவம். ஐயோ உளறிட்டோமே அப்படின்னு பதறி போனவங்க, இல்ல இல்ல அவ கர்ப்பமாலாம் இல்ல, இதுக்கப்புறம் கர்ப்பமாவா இல்ல, அப்ப வயிற்றுல குழந்தை உருவாகும்ல, அததான் அப்படி சொன்னேன்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சாங்க. விஷப்பாம்பு சிவம் இனியாவை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. யாழினி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதே யாழினிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன் குழந்தை எனக்கு கொடு அப்படின்னு உரிமையா கேட்டாங்க தானே, இப்ப விஷப்பாம்பு சிவம் இனியாவையும் இனியா வயிற்றுல வளர குழந்தையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அவ என்னோட தங்கச்சி, இந்த வீட்டுக்கு அவளும் ஒரு மருமக, நாளைக்கு அவளும் உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பா, அப்ப நீங்க அதை பேரன் பேத்துன்னு ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டிருக்கணும். ஏற்கனவே யாழினி எது கேட்டாலும் தான் உடனே ஒத்துக்கிறாருல விஷப்பாம்பு சிவம். இந்த விஷயத்துல யாழினி நினைச்சிருந்தா இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்திருக்கலாம். ஒருவேளை யாழினி சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மறு வார்த்தையை பேசாம இந்த டாபிக்கை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஆனா யாழினி ஏன் தான் பேசலன்றது எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி எந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் இனியா கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருந்த அந்த வித்யா எக்ஸாம் எடுத்துட்டு வரும்போது அந்த ரவுடி மறுபடியும் குறுக்க வந்தவன் திவ்யா கிட்ட வம்பு வழக்கம் ஆரம்பிச்சான். உன் கழுத்துல தாலி கட்ட போறேன், அப்படி இல்லைன்னா கையில வச்சிருக்க கெமிக்கலை உன் மூஞ்சில அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ விக்ரம் அங்க வந்து சேர்ந்துட்டாரு. வந்தவரு அவனை தரமா கவனிக்கவும் செஞ்சாரு. எதை அவன் செய்யறான்னு சொல்லி திவ்யாவை பயன்படுத்திட்டு இருந்தானோ அதே போல அவர் ஒரு கெமிக்கல் வச்சிருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்துல இது கெமிக்கல் தான், இதை உன் மூஞ்சில ஊத்துறேன், எப்படி இருக்குன்னு பாடுறான்னு சொல்லிக்கிட்டு ஊத்து விடவும் அவன் அலறி துடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலேயே கெமிக்கலை தான் ஊத்திட்டாருன்னு நினைச்சா அந்த எரும மாடு பயந்து நடுங்கி போய் தான் சும்மா கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு விக்ரம். அவன் சாதாரணமா நினைக்க வந்த பிறகு உன் மூஞ்சில ஒருத்தர் கெமிக்கல் அடிச்சதும் எப்படி எல்லாம் அலறி துடிக்கிறல்ல, இப்படித்தானே பொண்ணுங்களுக்கும் இருக்கும், காதல்ன்ற பேர்ல நீங்களும் உருப்பட மாட்டீங்க, படிக்கிற பிள்ளைங்களையும் உருப்பட விட மாட்டேன்றீங்க, உனக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தாதான் நீ அடங்க வேணும்னு சொல்லி அவனை ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஸ்டேஷன் போக ஆரம்பிச்சாரு. திவ்யா நன்றியோட கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சா. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் உங்க இனியாக்கா தான், இந்த நன்றி எல்லாத்தையும் போய் அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. திவ்யா நேரா இனியாவை பாக்குறது வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு நன்றியும் சொல்ல ஆரம்பிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.